மனுஷனுடைய பிரெயினில் வந்து நம்ம வெறும் 10% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆதாரமாக சொல்கிறது லூசி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி கூட வந்தது. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து 100% மூளையை வந்து யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ண உடனே அப்படியே மறைஞ்சு போயிடும், அது அப்படியே ஒளி ஆகிடும், அது லைட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் படம்லாம் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் கூட ஆதாரங்களாக சொன்னாங்க. வெறும் நம்ம 10% தான் நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அது முழுக்க 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 பொய். எஃப்எம்ஆர்ஐ இல்லை பிஇடி இந்த மாதிரியான பல ஆராய்ச்சிகள், நம்ம மூளையை ஸ்கேன் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பல ஸ்கேன்கள் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஸ்கேன்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய மூளையினுடைய எல்லா பகுதிகளும் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வெறும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, வெறும் 10% தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, மீதி இடம்லாம் சும்மா காலியாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. மூளையினுடைய எல்லா பகுதியுமே செயல்பட்டுகிட்டே தான் இருக்குது. பல விஷயங்களுக்கு செயல்பட்டு இருக்கு. ஒன்று வந்து மோட்டாரு, இன்னொன்று வந்து பேலன்சிங்கு, ஒரு பக்கம் தொடு உணர்ச்சி, இன்னொரு பக்கம் கற்பனை சக்தி, இன்னொரு பக்கம் ஞாபக சக்தி. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மூளை வந்து வேறு வேறு இடத்துல அது அசைன் பண்ணி வச்சுருக்கு. அந்த விஷயங்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வெறும் 10% தான் மூளை வந்து யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் போய் அப்படியே ஒரு விஷயமே கிடையாது.